நான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியில டைவர்ஸ்ங்கிற சொல் தெரியாது, காதல்ங்கிறது அப்படி இருந்தது, இப்ப வெறும் மேட்டர் ஆயிருச்சு. எனக்கு அதிசயமா இருக்கும். அதாவது வாழ்க்கையில அழகுன்னு சிலது இருக்கு, அந்த அழகியல்ங்கிறதே இல்லாமல் இது எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நாங்க கவலைப்படுறோம். ஆனா உங்களுடைய கவலைகள் என்பது அதை விட கொடுமையானது. நாளைய வாழ்க்கை, எதிர்காலம், பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு உலகம் இன்னைக்கு இருக்கு. அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்கவில்லை, ஆனால் அந்த உலகத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நமக்கிடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நாங்கள் உதவ முடியுமா? உங்களை குற்றம் சொல்லுவது அல்ல என் நோக்கம். அது எப்படி உங்க தப்பாக இருக்க முடியும்? அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? இருக்கிறதுல பெஸ்ட் எஜுகேஷன் எதுக்கு எதுக்கு படிக்கணும்? நல்லவங்களா இருக்கிறதுக்கா? தம்பி, உங்க பக்கத்து வீட்டு பையன் கனடாவுக்கு போயிட்டான், இத்தனை டாலர் சம்பாதிக்கிறான், உன் சம்பளம் 10,000 கம்மியாயிடக்கூடாது, ஓடு 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 அப்படின்னு மிரட்டுகிற ஒரு சூழல் பொருளாதாரத்தினால இன்னைக்கு மாறி இருக்கு. உலக போர்கள், எப்ப போர் வரும் இதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்ப உலகம் அழியும் இதுவும் தெரியாது. இப்படி பாதுகாப்பற்ற சூழலில் எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுகிற இன்றைய தலைமுறையின் கவலை எங்கள் கவலையை விட பெரியது, உங்கள் பொறுப்புகள் அதை விட பெரியது. அந்த அக்கறையோட தான், கவலையோட தான் உங்களை நான் பார்க்கிறேன். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கவலையே படாத, நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. நம்ம எப்படி வந்திருக்கோம், நம்ம இப்படிதான் இருந்தோமா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போலாம். அவ்வளவுதான் இந்த கனவுனுடைய நோக்கம். நீங்க தமிழ் கனவு, மரபு, பண்பாடு இதெல்லாம் போட்டு காமிக்கும் போது இயற்கை ரொம்ப அழகா காட்டப்படுது. அவ்வளவு இயற்கையா இருந்திருக்காங்க. ஆனா அந்த எந்த காலமுமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காலமும் முற்றுமுழுதாக மனிதர்களுக்கு வளத்தை மட்டுமே கொடுத்துதான்.